அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்றைக்கி சேமியா பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பால், நெய், முந்திரி, திராட்சை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சர்க்கரை, சேமியா. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் பேன் ஒன்று வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க, ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஃப்ளேம் கம்மியே வைங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஃப்ளேம் கம்மியாக இருந்தால் தான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தீயாமல் இருக்கும். வெடிச்சதுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பால் ஆட் பண்ணால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1/4 லிட்டர் பால் தேவைப்படும். இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணி அந்த பேனை அந்த அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெய் லேசாக ஊற்றி அதில் சேமியா போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அதிகமாக வறுக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா சேமியாவை எடுத்து இந்த பாலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சமாக வேகட்டும். கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். மில்க் கலரும் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நாங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மில்க் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய், அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை இந்த அளவுக்கு இந்த பலூன் மாதிரி வந்தால் எடுத்துடலாம். எடுத்து சேமியாவில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, பாதாம், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீஸாக இந்த மாதிரி போட்டால் பைட்ஸ் முந்திரியும் பாதாமும் வாயில் கிடைக்கும். இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது நல்லது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், சேமியா பாயாசம் ரெடி. கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரமாக ஏதாச்சும் ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா தாராளமாக இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் நேரத்துலேயே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.